இது வரைக்கும் யாருமே வந்து ட்ரை பண்ணதில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்மோ ஆக்ஷன் டியூவல் அடாப்டர். இன்னுங்க இதுவும் ஒர்க் ஆகல, டென்ஷன் ஆகுதுங்க. அப்படியே அமேசான் கார்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராக்குடிகல் பாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றுமே தெரியலங்க, டிஜே ஆக்ஷன் 2க்கும் எந்த மைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆக மாட்டேங்குது. பெஸ்ட் ஆடியோவுக்கு எந்த மைக்கை போட்டாலும் திரும்ப திரும்ப வாய்ஸ் இறைச்சல் கரகர வாய்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு தான் ஒரு புது மெத்தட கண்டுபிடிச்சிருக்கேன். பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ட் போயா M1 மைக்கு. ஏன் நம்ம இந்த போயா M1 மைக்கையும் டிஜே ஆக்ஷன் 2வையும் சார்ஜ் பண்ணிகிட்டே வந்து நம்ம பிளாக் பண்ணக்கூடாது. இதனால நம்ம டிஜே ஆக்ஷன் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும் அவசியமே இல்லை. அது கூட மைக்கையும் சார்ஜிங் போட்டையும் ஒரே அடாப்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வந்து ட்ரை பண்ணதில்லை. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண போறோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ட்ரை பண்ணணுங்க, பார்க்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆச்சுன்னா லக்கு, இல்லாட்டி நக்கு செத்த பையில. அமேசான் கார்டுகளில் தான் இந்த மைக் அண்ட் சார்ஜிங் அடாப்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்மோ ஆக்ஷன் டியூவல் அடாப்டர். ஒன் சைடு வந்து நீங்கள் மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜேயில் வர எல்லா டைப் ஆஃப் ஆக்ஷன் கேமராவுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி தான் வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்காங்க. ஓகே, எல்லா ப்ராடக்ட்டில் கொடுக்குற மாதிரி மேனுவல் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் ப்ராடக்ட்டை பார்ப்போம். வந்துரு, இன்னும் வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து மைக்கோட 3.5mm ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ணுறது, இன்னொரு போர்ட் வந்து டிஜே ஆக்ஷன் 2ஓட கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சிம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800. மைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1000 கிட்ட தான் வாங்கினேன் போயா M1 மைக்கு. ஸோ மைக்கு 1000 ரூபா, அடாப்டர் 2000 ரூபா. நல்ல பார்ட்னர்ஷிப். ஓகே கைஸ், இது ஒர்க் ஆகுதா இல்லை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அடாப்டருக்கு USB-C போர்ட்டை வந்து டிஜே ஆக்ஷன் 2ஓட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செட்டப் இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு ஓஸ்மோ ஆக்ஷன் 1 மாதிரியே தான் இந்த செட்டப் இருக்கும். கேமை வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு மைக்கை வந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா போயா M1 மைக்கு. ஸோ இந்த போயா M1 மைக்கை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நிறையா நாய்ஸ் ரிடக்ஷன் அண்டு ஆடியோ நல்லா கேப்சர் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம டிஜே ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணால் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த செட்டப் ஒர்க் ஆச்சுன்னா இந்த மைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயா M1 மைக்கை வந்து அடாப்டரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மைக் சிம்பிள் வரணும். என்னது மைக் சிம்பிளை காணோம்? ஐயோ, இந்த பைக் சிம்பிள் வரணுங்க. ஆட பாவிகளா, இருங்க இதை வேற டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அப்பவும் வரல? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஓகே கைஸ், இப்போ நான் ஆடியோ செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். என்னது சிம்பிளே காணோம்? இருங்க மறுபடியும் வேணால் போட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, என்ன மறுபடியும் சிம்பிளே காணுங்க. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. மைக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நான் யூஸ் பண்ணுற மைக்கை போட்டு பார்க்கலாம் சிம்பிள் வருதான்னு. சிம்பிள் வருதுங்க, சிம்பிள் வருது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வருது. ஸோ அந்த ரெட் ஸ்பைக் வரும் பாருங்களேன். வருதுங்களா? ஸோ அந்த ரெட் ஸ்பைக் வருது, பட் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணால் வரல. சரி பரவாயில்ல, போகட்டும். போயாக்கு பதில் வேறு மைக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேவ்லியர் மைக்கு. ஸோ இது வந்து முன்னாடி இருக்க கேமராவில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ இதை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ போயா ஒர்க் ஆகலாம், அட்லீஸ்ட் இதனால் ஒர்க் ஆகணும். என்னங்க இதுவும் ஒர்க் ஆகலை? ஓ, டென்ஷன் ஆகுதுங்க. சரி போகட்டும், விடுங்க. ஸோ சார்ஜ் போட்டு வேறு இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் இருக்குது. ஸோ சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ரைட்டுங்க, சார்ஜும் ஆகலை, சார்ஜிங் சிம்பிளும் காமிக்கலை. என்னது? பார்த்துக்கங்க, சார்ஜரையும் மைக்கையும் ஒன்றா இணைக்கக்கூடிய நவீன மிஷின். உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் ஓவரா பேசுறியா ஐயா? அட கேடுகட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாமல்ல. அடே அமேசான் கார்டு கண்டிப்பா இந்த ரிட்டர்ன் போட்டுருவாங்க. இதெல்லாம் வாங்கிடாதீங்க, என்னோட முடிஞ்சது விடுங்க. இதுக்கு 2000 ரூபா.
புதுசாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். எல்லா ஓஸ்மோ ஆக்ஷனுக்கு வந்து ஒர்க் ஆகும் தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிடுச்சு. ஸோ என்னடா டிஜே ஆக்ஷன் 2க்கு மைக்கே கிடையாதா அப்படின்னு நீங்கள் மட்டும் மனம் தளராதீங்க. நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ இன்னொரு மெத்தோடு வச்சுருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த vlog வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். என்னன்னாலும் சரி, இந்த டிஜே ஆக்ஷன் 2க்கு மைக்குக்கு பொசிஷன் கொடுக்காம நான் போக மாட்டேன். அந்த மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னென்ன டாபிக் பற்றி வீடியோஸ் போடணுமோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து கமெண்ட் பண்ண முடியறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until stay tuned to Track Vlogs. வரட்டா